ஸோ முத்துக்குமரனோட திட்டம் இதுவாக இருக்குமோன்ற மாதிரி எனக்குள்ள பல டவுட் வருது. அந்த திட்டத்தை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னொரு பக்கம் ஜாக்லினை எச்சரித்த பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சில சம்பவங்கள், அதுக்கப்புறம் ஜாக்லின் பண்ண நிகழ்வுகள், முத்துக்குமரன் போய் பவித்ரா கிட்ட என்ன பேசினாருன்ற ஹைலைட்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற நிறைய பேர் லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க, தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பாருங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன், மறக்காமல் போட்டுருங்க கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு முத்துக்குமருக்கு கிளியராகவே தெரியும், கிளியர் கட்டாகவே தெரியும் என்னென்னா அவர் நாமினேஷனில் இருக்க வேண்டியது கட்டாயம். ஏன்னா ஃபினாலே நெருங்கும் போது கண்டினியூஸாக நாமினேஷனில் இருக்கணுன்றது முத்துக்குமரனோட பிளானாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ரெண்டாவது வாரமே முத்து சொல்லியிருக்காரு, கண்டினியூஸாக மொதல் வாரமாக ரெண்டாவது வாரமாக தெரில. ஸோ கண்டினியூஸாக நாமினேஷனில் இருந்தால் அவங்களுக்கான ஓட்டர்ஸ் ஓட் பேங்கிங் உங்களுக்கு போட்டு 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 பழகிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி முத்துக்குமாருக்கு தோணியிருக்கும். ஏன்னா இப்போ கேப்டன்சியில் போயிட்டு முத்துக்குமரன் ஜெயிக்க விரும்ப மாட்டார், திரும்ப கேப்டன்சி எடுக்க விரும்பல. தோத்துட்டா நம்ம நாமினேஷன்ல இருப்போம், கேப்டன்ல இருந்தா நாமினேஷன் இருக்க மாட்டாரு. ஒருவேளை அதனால இதை பண்ணியிருப்பாரோன்ற பல கேள்விகள் இருக்கு. முத்துக்குமரன் வாண்ட்ஸ் நாமினேஷன் அப்படின்றத, அவர் நாமினேஷன்ல இருந்துகிட்டு கேப்டன் பண்ண சொன்னா ஜாலியா இருந்திருப்பாரு. ஆனா கேப்டன் ஆனா நாமினேஷன் கிடையாது. அதனால ஒருவேளை நாமினேஷன்ல இருக்கிறதுக்காக பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி எனக்குள்ள பல கேள்விகள் வருது மக்களே. ஏன்னா இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஜாக்லின் கான்ஸ்டன்டா 11 வாரம் நாமினேஷனை பத்தி நீ காலைல பேசியிருப்பார் ஜாக்லின் கிட்ட. இதுதான் 11 வாரம் நாமினேஷன் வந்திருக்க ஜாக்லின், நீ அதை வந்து இருந்திருக்க, உனக்காக ஓட்டு போட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி இதுவும் நான் ஓடி இருக்கோம். இன்னொரு பக்கம் ஜாக்லினுக்கு ரெட் கார்பெட் வேற வந்திருக்கு. ஏன்னா முத்துக்குமாரன் அந்த லிஸ்ட்ல தான் இருந்திருக்காரு. ஒருவேளை இதெல்லாம் கணிச்சிருப்பாரோ, இதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இதை பண்ணணும் இல்லை, ஐ மீன் இதை விட்டு கொடுத்துட்டு நம்ம நாமினேஷன்ல வந்துடலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது என்னோட ஒப்பீனியன் மக்களே, எனக்கு தோணுது. ஐ மீன் ஏன்னா பல இன்சிடென்ட்ஸ்ல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் முத்து கேட்டதே கிடையாது. நாமினேஷன் பண்ணுங்கன்னு பல நேரம் வெயிட் பண்ணி கேட்டிருக்காரு, நாமினேஷன் வந்ததில்லை. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு வேலை இதுவா இருக்குமோன்ற மாதிரி எனக்கு தோணுது. இது ஒரு பக்கம். அடுத்து ஜாக்லின் முழு மனசா அந்த ரெட் கார்பெட்டை எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏத்துக்கல. அதுல பல இடங்கள்ல என்ன பண்ணிட்டாங்க, ஜாக்லின் அவங்களாவே அந்த ரெட் கார்பெட் போட்டு நடந்து வந்தாங்க. இந்த கேப்டன்சி டாஸ்க் நடக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, ஜாக்லின் அந்த ரெட் கார்பெட் அவங்களே போட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. உடனே பிக் பாஸ் கடுப்பாயிட்டு என்னன்னா, ஜாக்லின் என்ன பண்றீங்க, நீங்க ரெட் கார்பெட் நீங்க போடக்கூடாது, மக்கள் சொல்லியிருக்காங்க, ஓகே அடுத்தவங்க தான் உங்களுக்கு போட்டு வரணுமே தவிர நீங்க போட்டு போக கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே பிக் பாஸ் கொஞ்சம் மனசு வச்சு விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும், பார்த்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், பார்த்து பண்றீங்களா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட கேட்பாங்க. பிக் பாஸ் தெளிவா சொல்றாரு, மக்கள் உங்களை மதிச்சு ஓட்டு போட்டிருக்காங்க, மக்கள் உங்களை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க அதை மனம் மார்ந்து, ஐ மீன் என்னன்னா முழுசா அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துங்க. நீங்க அதை முழுசா அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டு நீங்க நடந்து பண்ணீங்கன்னா நான் வந்து விடுவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ மக்கள் சொன்னதை நீங்க அக்செப்ட் பண்ணி ஏத்துங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லினுக்கு சில விஷயங்களும் சொல்லி கண்டிப்போடுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா 2-3 வாட்டி கண்டிச்சிட்டாரு. ஏற்கனவே ஒரு வாட்டி பாத்ரூம்ல ஒரு வாட்டி, இங்க ஒரு வாட்டின்ற மாதிரி. ஜாக்லினுக்கு அது விருப்பம் இல்லை, நம்ம மற்றவங்களை வேலை வைக்கிறோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல விருப்பம் இல்லை. ஆனா அதையும் தாண்டி மக்கள் சொல்லியிருக்காங்க ஜாக்லின் அதை பண்ணி தான் ஆகணும்ன்றத பிக் பாஸ் ஆணித்தனமா ஜாக்லினோட மண்டையில ஏற்றி விட்டார் அப்படின்றத நான் பார்க்குறேன். அதெல்லாம் முன்னாடி வந்து ஜாக்லின் பல சம்பவங்கள் பல காரியங்கள் செஞ்சிருந்தாங்க. ஏன்னா அந்த ரூல் புக் அந்த டாஸ்க் லெட்டரில் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ ஜாக்லின் சொல்லுவது எல்லாமே ஹவுஸ்மெண்ட்ஸ் கேட்க வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும்ன்ற மாதிரி இருந்ததுல, அதில் வந்து விஜய் விஷால யாருக்கு நீங்கள் ஒருத்தர்கிட்ட சாரி கேட்கணும், எதுக்காக கேட்கணும்னு சொல்லுங்க அப்படின்னும் போது விஜய் விஷால் இது வரைக்கும் கேட்காத நபராக இருக்கணும் போது அவர் வந்து சௌந்தர்யா கிட்ட சாரி கேட்கிறார். என்ன காரணம்ன்றது சொல்லலை, ஆனால் நான் சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா கிட்ட போய் சாரி அழகாக புண்ணி கேட்டுட்டார் அப்படின்றது தான் பாயிண்ட். ஒருவேளை அதுவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுச்சு. ஆனால் எதுக்கு சாரி கேட்டார், ஏன் கேட்டார்லாம் தெரியல, பட் இருந்துட்டு போட்டோம் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஓகே, இன்னொரு பக்கம் ஒரு அட்வைஸ் பண்ணணும், அருண் அட்வைஸ் போய் பண்ணுங்கன்ற மாதிரி பவித்ரா, நீங்கள் மாதிரி அன்பாக பரிமாறுறீங்க, அன்பாக நீங்கள் ஃபுட்டுலாம் கொடுக்குறது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இந்த கேமில், அதை மட்டும் கொஞ்சம் பண்ணாமல் தவிர்த்துருங்க அப்படின்ற மாதிரி பவித்ரா சொல்கிறார். பவித்ரா ரிட்டர்ன் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ இருக்கீங்களே இந்த மாதிரி அருணாக இருங்க, அந்த பழைய மாதிரி அருண்லாம் எனக்கு வேணாம், இப்போ இருக்கிற அருண் இப்போ பேசுகிறீங்களே இந்த மாதிரி அருண் இருந்தால் போதுன்ற மாதிரி பவித்ரா ஒரு பக்கம் பேசியிருந்தாங்க. இது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்ணுறாங்க, அன்ஷிதா இது மஞ்சரி வந்து நீங்கள் யாருக்கிட்டையாவது ஒருத்தர் சாரி டிமாண்ட் பண்ணணும், சாரி கேட்கணும்ல, இது வரைக்கும் அவங்க சாரி உங்ககிட்ட சொல்லி நீங்கள் வருத்தப்பட்ட சீன் எதனா சொல்லுங்கன்னும் போது என்ன நெகட்டிவ்னு ஃப்ரேம் பண்ணது ஒன்று சௌந்தர்யா, ரெண்டாவது அன்ஷிதா. இதனால் எனக்கு அன்ஷிதா மேலே அந்த வருத்தம் இருக்குன்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அவங்க மாற்றினாலுமே அதுக்கு முன்னாடி அவங்க என் மேலே சொன்ன குற்றச்சாட்டு எனக்கு வலிச்சது, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அதனால நான் பவித்ரா இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க.
அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஜாக்லின் சொல்லி அன்ஷிதா ஒரு பாட்டு பாட சொல்லுங்கன்னும் போது அன்ஷிதா மறுத்துட்டு ஒரு பாயிண்டில் வந்து அந்த பாட்டு கூட ஏதோ வச்சு செய்கிற மாதிரி பாட்டு பாடி ஒரு பக்கம் கலாய் செக்மெண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. ஸோ இது ஜாக்லினோட சம்பவங்களில் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கார்பெட்டை பற்றி எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்காங்க. சரி, உங்களுக்கு ரெட் கார்பெட் வேற நபர் விஷால், உங்களுக்கு ரெட் கார்பெட் வந்தால் யாரை விரிக்க விட்டுருப்பீங்கன்னு போது சௌந்தர்யான்றாங்க. அதில் அன்ஷிதா தான் ஹைலைட். யாருக்கு கொடுத்துருப்பீங்க அன்ஷிதா அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து ரயனுக்கு கொடுத்துருப்பேன். ஏன்னா நான் அந்த ஒரு வாரம் நாமினேஷன்லேருந்து சேவ் பண்ணியிருப்பாங்களே அன்ஷிதா, நாமினேஷனே கேன்சல் பண்ணி அந்த வாரம் அன்ஷிதா தான் வெளியே போக வேண்டியது. அதை நீங்கள் தப்பி காப்பாற்றிட்டாங்க, இல்லைனா நீங்கள் வெளியே போயிருப்பீங்க. அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ தப்பிச்சு வந்திருக்கீங்கன்னு என்கிட்ட சொன்னால் அதை ப்ரூவ் பண்ணி நான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன்ல, நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன்ல அப்படின்றத சொல்ல போகிறேன், அதுக்கு ஒரு ப்ரூவ் பண்ணி காட்டணுன்ற மாதிரி ஒரு பதிலடிக்காக இதை பண்ணியிருப்பேன்ற மாதிரி அன்ஷிதா சொன்ன சீன்ஸ் நல்லா இருந்தது. அதில் மெஜாரிட்டியாக சௌந்தர்யாலாம் ஜாக்லின் நீ அதிகமாக பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு உன்னை ரெட் கார்பெட் விரிக்க வச்சு நான் பல விஷயங்கள் பண்ண வச்சிருப்பேன் ஜாக்லின், இது பண்ண வச்சிருப்பேன் ஜாக்லின் போது ஜாக்லின் பாத்தியா எவ்வளோ வன்மத்தோடு இருக்கா பார், வன்மத்திலே அலையறா போல அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அது வந்து நீங்களே எடுத்துங்க மக்களே, ஜாக்லின் சொன்னதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணுமோ அதை எப்படி எடுத்துங்க. ஓகே, இது இந்த மாதிரி யார் யார் என்னென்ன ரெட் கார்பெட் விரிப்பாங்கன்ற ஒரு சம்பவங்கள் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்ததா. அடுத்து என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாக வந்து முத்துக்குமார் போயிட்டு பாத்ரூமில் பவித்ரா கிட்ட பேசுகிறாங்க. பவித்ரா நீங்கள் ஃபீல் பண்ணுறதா எனக்கு வருத்தமாக இருக்குது முத்து, நீங்கள் ஃபீல் பண்ணலன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, அதை ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. முத்துவால் அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல. ஆனால் இந்த இடத்துல முத்து அவர் கடைசி வரையும் நான் விட்டு கொடுத்தேன்ற டைலாக் சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டார். அது சொல்ல மாட்டாருன்றது எனக்கு கிளியராக தெரியுதுங்க. அது முத்துவோட பிள்ளைங்க சொல்லிட்டா அவர் மாட்டிப்பார்ல, அதனால் அதை சொல்லாமல் எப்படி சொல்லாமல் சொல்லுவது எப்படி அப்படின்ற ஒரு டெக்னிக் முத்துக்கிட்ட இருந்தால் சொல்லாமல் கன்வே பண்ணி பிக் பாஸ் கேமரா கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டுட்டு இருக்கார். இதோட இம்பாக்ட் என்னவா போகும்ன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கே நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷோக்காக இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து என்ன மாதிரி பசங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். அந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். எல்லா இடத்துலையும் நான் ரூலை பற்றி பேசி ரூல்னு பேசியிருக்கேன். ஆனால் நானே இந்த ரூலை ஃபாலோ பண்ணலனே, நானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன்ற மாதிரி அவரே ஒரு மேலே ப்ளேம் போகிறார். ஓகே, அவரே ஒரு மேலே ப்ளேம் போகிறார். இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்ற மாதிரி நான் செப்டம்பர் 5ஆம் தேதியிலிருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறார். இதெல்லாம் பேசும்போது எனக்கு இவ்வளோ பேசுகிற முத்து, இவ்வளோ தெளிவாக இருக்கிற முத்து தான் பண்ணது தப்பு, ஆமாம் சார் நான் வேலத்துக்கிட்டே தான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அப்படி சொன்னார்னா நாமினேஷனில் வர முடியாது. அப்படி சொல்லாமல் தவிர்த்தா தான் நாமினேஷனில் வர முடியும். தட் இஸ் த முத்துவோட பிளான் அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன். ஓகே, ஸோ அவர் அதுதான் பண்ணுறார். இன்னொரு பக்கம் பவித்ரா அதுக்கப்புறம் முத்து பேசிட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு பக்கம் எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு கண்ணில் தனியாக உளுத்திட்டு இருக்காங்க. அதில் பவித்ரா ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, நான்றதால் நீங்கள் விட்டு கொடுத்தீங்களா இல்லை வேறு யாருனா இருந்தால் கொடுத்துருப்பீங்களான்னும் போது டெஃபினெட்லி அவர் வேறு யாராக இருந்தாலும் அதுதான் பண்ணியிருப்பார். ஸோ ஜெஃப்ரி வேண்டாம், பவித்ரான்றது ஒரு கன்செஷன், 4 வாட்டி வேறு நீங்கள் போராடி இருக்கீங்க, அதனால் ஒரு ஆப்ஷனாக போயிடுச்சு அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் கிச்சனில் வந்து ராணவோட அலப்பறைகள் ரொம்ப மோசமாக போகுது போல், அதை வந்து கேப்டன் கிட்ட அன்ஷிதா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ராணவ் வந்து இந்த மாதிரி கிச்சன் டீமில் யாரும் வந்து என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு நோயின்னு கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ மற்ற டீம்லாம் எதுவுமே கேட்டுக்கிறதே கிடையாது. இவன் ஏதோ கற்றுக்கணுன்ற பேரில் பண்ணுற விஷயங்கள்லாம் எனக்கு வந்து இரிட்டேஷனாக இருக்குது, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, அது என்னன்றது பாருங்கள் கேப்டன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் தற்போதைய லைவில் நடந்த நிலவரங்கள். மேபி இப்போ ஒரு டாஸ்க் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த டாஸ்க்லாம் நம்ம எபிசோட் ரிவ்யூல சந்திப்போம். பாய் கைஸ்.